ஸ்ரீமாத்ரே நமக. இன்னைக்கு ஆடி 18ஆம் பெருக்கோட சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். காவேரி தாய், காவேரி நதியான காவேரி தாயை வழிபாடு பண்ணுறது தான் அதோட சிறப்பு. ஒரு சமயம் நம்ம தமிழகத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டு ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலை நிறைவேற்றிருந்துச்சு. அந்த சமயத்தில் அகத்திய முனிவர் இதுக்கு யோசனை தேடி கைலாயத்துக்கு போகிறாரு. சிவபெருமானை வழிபட்டு அவர்கிட்ட முறையிடுறாரு. அப்போ சிவபெருமான் பொன்னி நதியை நீ அழைச்சிட்டு போன்னு சொல்லி அகத்திய முனிவருக்கு உத்தரவிடுறாரு. அப்போ வடக்கில் ஓடிட்டு இருந்த பொன்னி நதியை அகத்திய முனிவர் போய் கேட்குறாரு தமிழ்நாட்டுக்கு வர சொல்லி. ஆனால் அவள் வர மறுத்துடுறா. அதோடு இல்லாமல் அகத்தியர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறா. தன்னோட தவ வலிமையால் பொன்னி நதியை முழுசாக கமண்டலத்தில் அடைச்சி அகத்திய முனிவர் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அந்த சமயத்தில் குடகுமலையில் உட்காந்து தவம் பண்ணுறாரு. அவர் தியானம் பண்ணுற நேரத்தில் விநாயக பெருமான் காக உருவெடுத்து அந்த கமண்டலத்தை தட்டி அந்த நதியை பெருக்கெடுத்து ஓட விட்டுறாரு. காகம் தட்டி விட்டதுனால தான் அவளுக்கு காவிரி அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது. அன்னையிலிருந்து குடகுமலையிலிருந்து காவேரி தாய் பிரவாகித்து ஓடி வந்துட்டுருக்கா. மக்களோட பஞ்சத்தை தீர்க்கறதுக்காக தான் பொன்னி நதி காவேரி நதியாக இன்னைக்கும் பிரவாகிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. கர்நாடகத்தில் இருக்க குடகுமலையிலேருந்து பெருக்கெடுத்து மக்களோட துன்பத்தை தீர்க்கிறா காவேரி. அந்த காவேரியை சிறப்புமிக்க ஒரு வழிபாடு தான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு. எல்லா நதி தீரங்கள்லையும் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆரத்தி எடுத்து அந்த ஆற்றங்கரையில் அவளுக்கு பிடிச்ச உணவுகளெல்லாம் வச்சு படைச்சு சாமி கும்பிடுவாங்க. சுமங்கலி பெண்கள், வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து நதி தீரத்தில் அமர்ந்து காவேரி தாயை வழிபடுற ஒரு வழக்கம்தான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு. அதை விட இந்த புதுமண தம்பதிகளுக்கு இந்த ஆடி 18ஆம் பெருக்கு ரொம்ப விசேஷம். நிறைய விதமான இந்த விசேஷமான சாதங்கள் இதெல்லாமே செஞ்சு காவேரி தாய்க்கு படைப்பாங்க. பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை தான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு. அன்னைக்கு புது மஞ்சள் சரடை மாற்றி சுமங்கலிகள்லாம் ஒன்று கூடி நதி தீரத்தில் காவேரி தாயை வழிபாடு பண்ணுவாங்க. காவேரி தாய்க்கு பிடிச்ச பழங்கள் பலகாரங்கள்லாம் படைச்சு நதியில் அதை அர்ப்பணிப்பாங்க. இன்னும் நிறைய வழிபாடுகள் சடங்குகள்லாம் எல்லாம் அந்த நதி தீரத்துலலாம் நடக்கும். பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி செய்கிற ஒரு விசேஷம் இது. அப்புறம் புதுமண தம்பதிகள் இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தாலி பெருக்கி போடுற அந்த சடங்கும் இந்த ஆடிப்பெருக்கில் செய்வாங்க. ஏன்னா அந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதுனா பெருகும் நாள், வளரும் நாள் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அதன்படி தான் இன்றைக்கி நதி தீரங்களை நம்ம காவேரி தாயை நம்ம வழிபாடு பண்ணுறோம். காவேரி தாய் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணட்டும். ஸ்ரீமாத்ரே மாத்ரே நமக. நதிகளை சுத்தமாக வச்சுக்குவோம். நதிகளை பேணி பாதுகாப்போம். காவேரி தாய் நல்லது பண்ணட்டும். ஸ்ரீமாத்ரே நமக.